மாவட்டம் எடப்பாடி வட்டம் வெள்ளேர்வெளி கிராமத்திலிருந்து வேட்டுவப்பட்டியிலிருந்து பேசுகிறேங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த டேங்க் கட்டி 30 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷமா அதில் பராமரிப்பு எதுவும் இல்லை. நாங்களும் வந்து எல்லா அதிகாரிகள்கிட்டையும் இதுகிட்டையும் நாங்களும் வந்து பெட்டிஷனும் கொடுத்தோம், கோரிக்கையும் வச்சோம். யாரும் இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் தான் எங்கள் பசங்களே ஏறி மாதம் ஒருக்கா க்ளீன் பண்ணுறது, வாரம் ஒருக்கா க்ளீன் பண்ணுறது, இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது நீர்நிலை தொட்டி வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருச்சு. இப்போ வந்து உள்ள வந்து ஒரு 60 குழந்தைங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாத இந்த குடிநீர் தொட்டி வந்து நீங்கள் அகற்றி எங்களுக்கு புது தொட்டி அமைத்து தர மாதிரி இந்த புது அரசுகிட்ட நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அதிகாரிகிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சுங்க. எந்த அதிகாரியுமே வந்து சரிங்க பார்க்குறேங்கிறாங்க. அவங்க பார்க்கறது ஒன்று என்னன்னா, அந்த எப்போ க்ளீன் பண்ணுறாங்கிற அந்த புதுசு அந்த தேதி மட்டும்தான் எழுத வராங்களோ ஒழிஞ்சு, அந்த டேங்க் எப்படி இருக்குது, அந்த தொட்டியோட கண்டிஷன் எப்படி அப்படிங்கிறது எந்த ஒரு அரசு இதுவரைக்குமே வந்து அதை வந்து ஆராய்வு கிடையாது. நாங்களும் வந்து நிறைய டைம் கோரிக்கை வச்சுட்டோம். இது அதாவது நான் வந்து ஒரு 30 வருஷமா இந்த தொட்டி கட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடியே பழுதடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமே இது உள்ள இருக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. இந்த புது அரசு, தளபதி அரசு எங்களுக்கு இந்த ஒன்னையை வந்து அகற்றி பொதுமக்களுக்கு குடிநீர் இல்லைங்காத வந்து வேணும். அதே மாதிரி இந்த தொட்டி அகற்றி எங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நல்ல புது தொட்டி அமைத்து தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.